டிசம்பர் 16 சிறகடிக்க ஆசையில் எனக்கு என்ன நடந்ததுன்னா, மீனாக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி ஏற்கனவே ஒரு மண்டபத்தில் டெக்கரேட் பண்ணாங்கல்ல, அங்கே பார்த்துட்டு அவங்க பொண்ணுக்கும் இதே மாதிரி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு மீனா வர சொல்லியிருக்காங்க. அந்த மண்டபத்தில் உள்ள மேனேஜரும் சிந்தாமணி அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. இவங்க போயிட்டு என்னோட மண்டபத்துக்கு இந்த பொண்ணு தான் டெக்கரேட் பண்ணணும், என் பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த பொண்ணு பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அந்த மேனேஜர், இல்லை சிந்தாமணி அம்மா தான் இங்கே எப்பவுமே பண்ணுவாங்க, நாங்கள் வெளியே ஆர்டர் கொடுக்குறதே இல்லை, நீங்கள் வந்து மண்டபம் புக் பண்ணும்போதே நான் தெளிவாக சொல்லிட்டேனே, நாங்களே தான் வச்சுருக்கோம், இங்கே உள்ளவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி அம்மாவும் வந்துட்டாங்க. உடனே இவங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் காசு செலவு பண்ணி பண்ணுறேன், எனக்கு உரிமை இல்லை யார் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு சிந்தாமணி அம்மா ஒரு லாஜிக்காக, சரி கொட்டேஷன் நானும் போடுறேன் அவளும் போடுறா, யார் இது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தா அதே முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே மீனா என்ன பண்ணணும் கேட்டுட்டு சிந்தாமணி ஆள் ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. 2 பேரும் பூவோட விலையெல்லாம் பார்த்து நிறைய சொல்கிறாங்க, இங்கே பண்ணணும் அங்கே பண்ணணும் காரில் பண்ணணும் எல்லாத்தையும் கொட்டேஷன் போட்டு மீனா வந்து ஃபோன் பண்ணி கேட்காங்க எவ்வளோ பூக்காவுன்னு பார்த்துட்டு கடைசியில் 1,20,000 போட்டு கொடுக்காங்க. சிந்தாமணி அம்மா வந்து ஒன்றுமே பண்ணாமல் பேப்பரில் மீனா என்ன பண்ணியிருக்காளோ அந்த இதுக்கு பாதி விலைக்கு நான் பண்ணித்தரேன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. உடனே அவங்க நான் 80,000 தான் பிளான் வச்சுருக்கேன், ஆனால் இந்த பொண்ணு 1,20,000 சொல்லியிருக்கா, எனக்கு இவ்வளோலாம் பண்ண முடியாது, எங்களுக்கு கல்யாணத்துக்கு நிறைய செலவு வேறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் அதெல்லாம் இல்லைம்மா நான் எல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், கடைசி முகூர்த்தம் இது ஒன்று தான் இருக்குது, பூ விலை ரொம்ப, அதனால நான் சொல்கிறது எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அம்மாவும் சரி நான் சிந்தாமணி அம்மா பாதி விலையில் பண்ணித்தரேங்கிறாங்க, எங்களுக்கு நல்லது தான் அவங்களே பண்ணட்டும் அப்படின்னு சிந்தாமணிக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுறாங்க. உடனே மீனா சரிம்மா உங்களுக்கு வேறு ஏதாவது ஆர்டர் இருந்தால் என்கிட்ட தாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணி அம்மா சொல்லுது, ஏண்டா நான் என்ன ஒன்றும் தெரியாமலா பண்ணிகிட்ருக்கேன், அதாவது கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னுக்கூட்டி ஃபோன் பண்ணி மழையினால் பூ வரல 1,50,000 ஆகும்னு சொல்லி நான் வாங்கிடுவேன், நான் என்ன விவரம் தெரியாத மாதிரி இருக்கேன், இவளுக்கு இந்த ஆர்டர் போகக்கூடாது, நம்மளுக்கு தொழிலில் எதிரியே வரக்கூடாது, கல்யாணம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இந்த ஒன்று தருவான், அடுத்து தர்றதுக்கு 2 வருஷம் ஆகும், ஆனால் இந்த மளிகை கடைக்காரன் சாப்பாடு இந்த மாதிரி வியாபாரம் வேறு இது வேறு, ஒரு வாட்டி ஆர்டர் வந்துட்டு அடுத்த ஆர்டர் வர்றதுக்கு எப்படி 2 வருஷம் ஆகும், அதனால் எல்லாம் தெரிஞ்சு தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிளானாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா வெளியே வரும்போது அந்த மண்டபத்தை பெருக்கிறவங்க மீனாவை பார்த்து, எம்மா உனக்கு ஆர்டர் கிடைக்கல, இந்த சிந்தாமணி அம்மா இப்படி தான் ஒரு ஆர்டரையும் தர விடாது, இது எப்போவுமே இப்படி தான் வழக்கமாக நடக்கிறது தான், ஏதாவது ஒரு வீட்டில் கன்னி பொண்ணு இறந்தால் அந்த வீட்டில் 3 மாதத்துல போய் வாங்கிடுவா, ஏன்னு மீனா கேட்கவும் அதுக்கப்புறம் அந்த வீடை யாரும் வாங்க மாட்டாங்கல்ல, வாங்கி 1 வருஷம் சும்மா போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல விலைக்கு விற்றுரும் இந்த அம்மா அப்படின்னு சொல்லி உடனே மீனா இதை கேட்டுட்டு போகிறாங்க கவலையா. அதுக்கப்புறம் விஜயாவை கட்டுறாங்க. அவங்க பீரோவில் இருக்கிற சாரீ எல்லாத்தையும் பெட்டில் எடுத்து போட்டு எந்த சாரீ கிட்டன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரை பார்த்து எங்கே ஏதாவது சாரீ எனக்கு சூஸ் பண்ணி கொடுங்க, 2 நாள் அங்கே போகிறேன், என் பையன் மொத 3 கோடிக்கு பீச்சூஸ் வாங்க போகிறோம், அதில் நான் எப்படி கட்டணும் எப்படி போகணும் அப்படின்னு கேட்காங்க. உடனே ஒரு காரில் தான் போகிறோம் அப்படின்னோடனே ஏங்க எனக்கு அது தெரியாதா, எனக்கு என்ன சேலை கட்டுறனே தெரிலங்க, ஏதாவது எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். நீ தானே எல்லாம் பார்த்து வாங்கினேன், உனக்கு பிடிச்சிருக்குன்னு இதில் உனக்கு ஒன்று செலக்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ ஒன்று சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் இப்போவே படுத்துக்கிற போறியாக்கோ அதை கட்டிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு விஜயா சொல்லவும் சரி என் வாழ்க்கையில் எதுவுமே நான் செலக்ட் பண்ணலை, இல்லை அதுவாக அமைஞ்சது தான், அதே மாதிரி தான் இது உனியும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணீங்களோ அப்படின்னு விஜயா கேட்காங்க. அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிங்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அவர் சொல்கிறாரு, 30 வருஷம் ஆகிட்டு 3 பிள்ளை பிறந்து இப்போ அவங்களும் கல்யாணம் பண்ணி இப்போ போய் இந்த கேள்வி கேட்க வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு ஆன்சர் தெரியாமல் இருக்கிறதே நல்லது தான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா போங்க நான் போய் ரோஹிணியை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ரோஹிணி ரூமில் பார்த்தா ரோஹிணி மனோஜுக்கு ஷர்ட் எடுத்து வச்சுட்ருக்காங்க. எங்கே உங்களுக்கு ஒரு 3 நாள் எடுத்து வச்சுருக்க போதுமா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு மனோஜ் நம்ம 2 நாள் தானே இருக்க போகிறோம், எதுக்கு 3 நாள்னு கேட்கவும் எப்போவுமே 2 ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும், மழைலாம் பெய்யுதில்ல, ஒருவேளை அங்கேயே இன்னொரு நாள் ஸ்டே பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு மனோஜ் நீ தான் எனக்கு செலக்ட் பண்ணணும், நான் என் வாழ்க்கையில் உன்னை மட்டும்தான் செலக்ட் பண்ணேன், வேறு எல்லாம் அதுவாக அமைஞ்சது நீ தான் எனக்கு எல்லாம் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கட்டுக்காமல் விஜய் வந்து ரோஹிணி வாணி இழுத்துட்டு போகிறாங்க. உடனே மனோஜ் எங்கே இழுத்துட்டு போகிறேன்னு ரோஹிணி பிடிச்சிருக்காங்க. நீயே தான் பேசிட்டு என் ரூமுக்கு வா அப்படின்னு ரோஹிணி எழுதிட்டு அவங்க ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி விஜய் ரூமை பார்த்துட்டு என்ன ஆண்டி இவ்வளோ புடவை எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் அது இல்லைம்மா எனக்கு எந்த புடவை கட்டுறதுனே தெரியல, நீ ஏன் எனக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு உடனே ரோஹிணி அப்படியே பார்த்துட்டு ஆரஞ்சு கலரில் ஒரு புடவை எடுத்து அவங்க மேலே வச்சுட்டு இது உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவும் நானும் இதை தான் நினச்சேன், சார் நீ கரெக்டாக சொல்லிட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரியே சொல்கிற அப்படிங்கிறாங்க.
உடனே அண்ணாமலை ரோஹிணியை பார்த்துட்டு, மனோஜுக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வச்சிட்டியா அப்படின்னு கேட்கும். அதுக்கு ரோஹிணி எடுத்து வச்சுட்டு அங்கிள் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, பாத்தியா விஜயா, இப்போல்லாம் புருஷனுக்கு என்ன போடணும் என்ன எடுத்து வைக்கணும் எல்லாம் மனைவியோட இதுதான், அவங்க சாய்ஸில் தான் எல்லாம் நடக்குது, இதான் இப்போ ட்ரெண்டு, நீ என்னைக்காவது எனக்கு எடுத்து வைக்க அப்படின்னு கேட்டோன்னே விஜயாவும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் விஜயா ரோஹிணியை பார்த்து, எனக்கு இன்னொரு புடவை எடுத்து வை, இன்னொன்று கட்டணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி, ஆண்டி நீங்கள் 100 ரூபா புடவை கட்டினாலும் அழகாக இருப்பீங்க, நீங்கள் ரொம்ப அழகு ஆண்டி, எதை கட்டினாலும் அழகாக இருப்பீங்க அப்படின்னு விஜயா பக்கத்தில் ஒருத்தவங்க எல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்காங்க, நீ கொஞ்சம் சத்தமாக சொல்லு அப்படிங்கவும். அதுக்கு அண்ணாமலை, இப்படி சொன்னாவது நீ சீக்கிரம் விட்டுருவே, போய் தூங்கலாம் அப்படின்னு அவள் சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே உடனே ரோஹிணி, அப்படிலாம் இல்லை ஆண்டி, அங்கிள் சும்மா இருங்க ஆண்டி, கலாய்க்கைங்க அது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதியும் ரவியும் ட்ரெஸ் எடுத்து வைக்காங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, டப்பிங் முடிச்சுட்டு அவ்வளோ தூரம்லாம் போயிட்டு வர முடியாது, நம்ம ஒரு நாள் ட்ரெஸ் மட்டும் எடுத்து வைப்போமா, அதுக்கப்புறம் இங்கேயே வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி அன்னிக்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் ரவியும் மீனாவை தேடி வராங்க. அங்கே வந்து பார்த்தா மீனா பூ கட்டிட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் பூ கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கவும், எனக்கு திடீர்னு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அவங்க வீட்டுக்கு வாங்குறாங்கன்னு என் பொழப்ப விட முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்து விஜய் அங்கே வந்துட்டு, என்னடி நீ பூ கட்டிட்டு இருக்க, நாளைக்கு காலையில் எந்திக்கணும்ல, இப்போயே அந்த வேலையை பார்க்க ஒரு நாள் லீவ் விட வேண்டியதானே அப்படின்னு கேட்கவும், இல்லைத்த எனக்கு இது பொழப்பு அப்படின்னு சொல்லவும், ஆமாம் பெரிய ஐபிஎல் ஆர்டர் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி மீனாக்கு சப்போர்ட்டாக, என்ன அவங்க வேலையை அவங்க பார்க்காங்க, எதுக்கு திட்டுறீங்க அப்படின்னு சொல்லவும், சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி மீனாட்ட கேட்குறாங்க, எத்தனை ட்ரெஸ் எடுத்து வைக்கிங்க அப்படின்னு கேட்கவும், அதுக்கு மீனா 2 ட்ரெஸ்ஸுங்க. உடனே ஸ்ருதி, அப்போ நாங்களும் 2 ட்ரெஸ் எடுத்து வைக்கோம், ஒரே நாள் இருந்துட்டு வந்தால் தப்பாக நினைப்பாங்கல்ல அப்படின்னு மீனா சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. நாளைக்கான ப்ரொமோவில் அந்த ஆள் மனோஜிட்ட காசெல்லாம் வாங்கிட்டு வீடை விற்ற மாதிரி ஒரு வாடகை காரில் போயிட்டுருக்காரு. முத்து அந்த காரை இடிச்சிட்டான் போல. உடனே மனோஜ், அந்த காரில் உள்ளவளை யானை திட்டினா, அந்த காரில் உள்ளவன் தான் அந்த வீடு வாங்கியிருக்கேன், அவர் தான் ஓனர் அப்படிங்கவும். அதுக்கு முத்து, என்னது இவ்வளோ பெரிய வீட்டுக்கு ஓனருங்க, அவன் வாடகை காரில் போகிறான் அப்படின்னு சந்தேகமாக பார்க்காங்க. அதோட முடியுது.